ஆடை வடிவமைப்பின் சார்பு தொழில்களில் முக்கியமானது பிரிண்டிங் தொழில். திருப்பூரில் செயல்பட்டு வரும் ஆயிரக்கணக்கான பிரிண்டிங் நிறுவனங்களில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இரவு பகல் பார்க்காமல் உழைத்து வருகின்றனர். ஆர்டர்கள் அதிகமாக வரும்பொழுது இரவு நேரங்களில் பணியாற்ற வேண்டி இருக்கும் என்றும், கவனமாக வேலை பார்க்காவிட்டால் துணி வீணாகிவிடும் என்கின்றனர் தொழிலாளர்கள். இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நம்ம அடித்து கொடுக்கறது. தேவையான அளவுக்கு தேவையான சைஸுகளில் பல வண்ணங்களில் இந்த பிரிண்ட் அடிக்கலாம். இது இந்த பீஸில் பிரிண்ட் அடிக்கிறது. இது பேர் இந்த டேபிள் பிரிண்ட்டு. இந்த டேபிள் பிரிண்ட்டு நிறையா எக்ஸ்போர்ட் ஆர்டர்களை கொடுக்குறப்ப அவங்க அது சரியான விதத்தில் நம்ம தெளிவாக அடித்து கொடுக்கணும். அந்தளவுக்கு கிளியராகவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், தெளிவாகவும் இருக்கணும். கைகளால் வடிவமைப்பது மற்றும் மெஷினில் வடிவமைப்பது என 2 வகைகளில் பிரிண்டிங் தொழில்நுட்பம் இயங்குகிறது. மெஷினில் தேவையான வடிவங்கள் மற்றும் வண்ணங்களை நிரப்பி துணிகளில் டிசைன்கள் பிரிண்ட் ஆவதை இரவு நேரத்திலும் கூர்மையாக கவனிக்கின்றனர் தொழிலாளர்கள். ஃபஸ்ட்டு டிசைனிங் பண்ணிடுவாங்க. டிசைனிங் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து கொண்டு மிஸ்ஸில் செட் ஏற்றுவாங்க. அது கரெக்டாக உட்கார வைக்கணும், சீட்டிங்லாம் கரெக்டாக பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் கலர் போட சொல்லுவாங்க. கலர் போட்டதுக்கப்புறம் அது ஓகே ஆயிடுச்சுன்னா கம்பெனியில் போய் கேட்டு வருவாங்க, இந்த மாதிரி தான் வருங்க அப்படின்னு கேட்டு வருவாங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அடுத்து அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அர்ஜென்ட் பீஸ்னால் நைட்டில் பார்ப்போம். இதே அவசரம் இல்லை, கொஞ்சம் மெதுவாக ஒரு 4-5 நாள் டைம் இருக்குது அப்படின்னா அடிச்சுட்டே போயிட்டுருக்கோம். 20 ஆண்டுகளாக பிரிண்டிங் தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும், இங்குள்ள அனைத்து பிரிவுகளிலும் பணியாற்ற கற்றுள்ளதாக தெரிவிக்கிறார் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள திரு சுப்பிரமணி. எந்த பிரிவாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்கிறார் இவர். நைட்டு உங்களுக்கு ஒரு தூக்கம் வர டைம், அதனால் மிஷின் எமண்டாரில் ஒர்க் பண்ணுறதுனா கொஞ்சம் கவனமாக ஒர்க் பண்ணணும். மற்றபடி இந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இது பீஸு கீரிங் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் வேக்கியானமாக ஒர்க் பண்ணணும். தூக்கத்தை விரல் வச்சுட்டா விரல் மாட்டோம். அதாவது சின்சியராக ஒர்க் பண்ணணும். இரவு 10 மணிக்கு துவங்கி நள்ளிரவு 2 மணி வரை வேலை நடைபெறுகிறது. ஆனால் எந்த ஒரு சோர்வும் தொய்வுமின்றி இங்குள்ள தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இங்கு இருக்கக்கூடிய துணிகள் வண்ணங்களால் அழகு பெறுவதைப் போல இருள் சூழ்ந்த இந்த இரவு அழகு பெறுகிறது ஓய்வற்ற இந்த தொழிலாளர்களின் உழைப்பால். தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், திருப்பூர்.